ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட தொடர்ந்து இந்த பிஇஓ ரிலேட்டடான நிறைய டீட்டெயில் வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் நேச்சரை பற்றி ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தீங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் இந்த ஏஜ் லிமிட் பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? ஏஜ் வந்து எனக்கு 40 ஆகுது, 41 ஆகுது, இந்த மாதிரி ஏஜ் லிமிட் பற்றி நிறைய எனக்கு வந்து டவுட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் டூரேஷன் எவ்வளோ மந்த் வந்து நமக்கு கேப் இருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எவ்வளோ வந்து கேப் இருக்கும், நம்ம வந்து படிக்கிறதுக்கு அந்த டூரேஷன் வந்து நமக்கு போதுமா, எனஃபாக இருக்குமா, அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? நான் நீங்கள் கேட்ட அந்த சந்தேகங்களுக்கு கூட இந்த ஜாப் நேச்சரை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த பிஓ அப்படின்றது வந்து என்ன ஒரு போஸ்டிங் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏஇஓ விசிட் வராங்க. ஓகேங்களா? ஏஇஓ விசிட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அசிஸ்டண்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஇஓ. இந்த போஸ்டிங்கை தான் இப்போ வந்து பிஓவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏஇஓ இந்த போஸ்டிங் வந்து இருக்கும்போது எல்லாமே ப்ரொமோஷன், அது வந்து ஹெச்எம் ப்ரொமோஷனில் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஏஇஓ போஸ்டிங் வந்து ப்ரொமோஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த டிஇஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரையும் பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸரையும் வந்து ப்ரொமோஷன்லையும் கொடுக்கணும், அதேமாரி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நம்ம டிஆர்பி மூலயமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிஓ எக்ஸாம் வச்சு கால்ஃபார் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதோடைய ஜாப் நேச்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஇஓ ஆயிட்டீங்க, வட்டார கல்வி அதிகாரியாக ஆயிட்டீங்க. அதிகாரி அப்படின்னாவே வந்து ஒரு கெத்தான ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? நீங்கள் அந்த வட்டார கல்வி அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணணுமா அப்படின்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை, பட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கு தான். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா வருது பார்த்தீங்களா, லேப்டாப், சைக்கிள்ஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா, இன்னும் மற்ற என்னென்ன நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸ்கூலுக்கு, அது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்கணும். அந்தந்த ஸ்கூலுக்கு உங்கள் கையில் ஒரு 50 ஸ்கூல் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 50 ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஹெட்டு. ஓகேங்களா? நீங்கள் என்ன டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி டிஓ, இதுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து டிஇஓ, இதுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து சிஇஓ. ஓகேங்களா? இந்த நீங்கள் தான் வந்து எல்லா அந்த ஸ்கூல் அந்த 50 ஸ்கூல் ரிலேட்டடாக என்ன டீட்டெயில் வந்து கொடுக்குறீங்களோ அதை டிஓக்கு போய் சேரும். டிஓடைய டேட்டாஸ் தான் வந்து சிஓக்கு போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஹையார்கி போயிட்டுருக்கும். இந்த ஜாப் நேச்சர் அப்படின்றது 50 ஸ்கூல் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு டீச்சர் வந்து லீவ் எடுக்கணும், நீங்கள் அந்த 50 அந்த இன்க்ளூட் ஆகிற அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் லீவ் எடுக்கணுன்னா கூட இந்த பிஓவோடைய பர்மிஷன் வேணும். ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு பிஓ வந்து பொறுப்பு. அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு கெத்தான ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டும் இதுதான். ஓகேங்களா? இப்போ என் கூட நான் டிஓ மெயின்ஸ் வந்து எழுதும்போது லாஸ்ட் இயரில் பிஓ செலக்ட் ஆகி பிஓவாக ஆன ஒரு கேண்டிடேட் வந்து என் கூட டிஓவும் மெயின்ஸ் எழுதினார், இன்டர்வியூ வரைக்கும் வந்தார் அவர். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே வந்து பிஓ ஆகி அடுத்தது வந்து டிஓக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கோம், ஒரு எம்எஸ்சி பிஎட் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து டிஓ வரைக்கும் போக முடியும். இந்த சிஓன்றது வந்து ப்ரொமோஷனில் தான் தருவாங்க, ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, யூஜி வித் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். பிஎட் வந்து மஸ்ட்டு. இந்த யூஜி அப்படின்றது வந்து காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் எக்ஸெப்டட். மற்ற அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்.
இந்த ஏஜ் லிமிட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா ஓசிக்கு வந்து 40. ஓகேங்களா? ஓசிக்கு வந்து 40யும் அதர்ஸ் அதாவது இந்த ஓசி இல்லாமல் பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து 45. ஓகேங்களா? நீங்கள் ஓசி அந்த மட்டும்தான் நீங்கள் 40 இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட சேலரி. நமக்கு இப்போது நம்ம பிஓ வந்து எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு 100 நம்ம வந்து ஒரு 100+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஜாப். ஓகேங்களா? அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனை நம்ம போடணும். இந்த 100+ வந்து ஈஸியாக வாங்கிடலாம், குரூப் 4 மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் போடணும். ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் ஒரு 100+ வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சிவி கூப்பிடுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து டெட்டு வேணுமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து டெட் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து நோ டெட்டு. ஓகேங்களா? நோ நீட் டெட் இதுக்கு. ஆனால் வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே மஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் எழுதணும். இதோடைய சேலரி பேக்கேஜ் வந்து நமக்கு இந்த 8th பே கமிஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? அப்போது இந்த 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேலரி ஒரு 7,000 வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பிஓ ஆயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் அந்த பெட்ரோல், ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கு, ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போகலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரவுண்டிங்கில் இருக்கும்போது அதுக்கான வெஹிக்கிள், அந்த அலவன்ஸ், அந்த பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 7,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் டூரேஷன் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த மந்த் எண்டு இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துன்னு கூட வச்சுக்கிட்டா கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஒரு 3 months கண்டிப்பாக நமக்கு ஒரு 90 days வரைக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? இந்த 90 days வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து போதுமானது. பட் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தராக கேட்ட அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பெஸ்ட்டாக கொடுங்க. அதுக்கு எத்தனை ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.